சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை, கைதை தடுக்க கோரி கோட்டாபய நீதிமன்றத்தில் மனு. ரணிலின் அரசியல் மீள்வருகை எதிர்க்கட்சிகளுக்கு பாரிய பலம், உதய கம்பன்பில தெரிவிப்பு. 35 டிரில்லியன் ரூபாவாக உயர்ந்த இலங்கையின் கடன் சுமை, மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்கிறார் தயாஸ்ரீ. தொல்பொருள் பாறையை 20 மில்லியன் ரூபாவிற்கு விற்க முயன்ற 5 பேர் கைது, திருகோணமலையில் சம்பவம். திருச்சி கிழக்கில் முதல்வர் விஜயின் வெற்றி, திமுக வேட்பாளர் இனிகோ சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. கோர்முஸ் நீரிணையில் கட்டணம் வசூலிக்க தந்திரோபாய ஒப்பந்தம், ஈரானின் ரகசிய நகர்வு. இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச தம்மை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு அவர் தனது மனுவில் கோரியுள்ளார். சட்டபூர்வமான காரணங்களின்றி தனது சுதந்திரத்திற்கு பாதிப்பு ஏற்படுவதை தடுக்கும் நோக்கில் அரசியலமைப்பின் கீழ் தனக்குள்ள உரிமைகளை உறுதிப்படுத்த கோரி இந்த மேன்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. கோட்டாபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் கொழும்பு கோட்டை ஜனாதிபதி மாளிகையிலிருந்து போராட்டக்காரர்களால் மீட்கப்பட்ட பெருந்தொகை பணம் தொடர்பான விவகாரம் மற்றும் சில சர்ச்சைக்குரிய சம்பவங்கள் குறித்து அவரிடம் வாக்குமூலம் பெற அல்லது கைது செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னணியிலேயே இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த மனுவை விசாரணைக்கு ஏற்பதா இல்லையா என்பது குறித்தும் பிரதிவாதிகளுக்கு அறிவித்தல் வெளியிடுவது குறித்தும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் விரைவில் ஆராயவுள்ளது. சட்டத்தரணி சனத் விஜயவர்த்தன ஊடாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் பிரதிவாதிகளாக காவல்துறை மாதிபர், குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசகர மற்றும் அதன் நிலைய பொறுப்பதிகாரி மாதவ குணவர்த்தன ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் ஜோசித்த ராஜபக்சவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள சீராய்வு மனு மீதான விசாரணைகளை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிறைவு செய்துள்ளது. அதே நேரம் குறித்த மனு மீதான கட்டளை ஜூலை மாதம் 3ஆம் தேதி அறிவிக்கவுள்ளது. பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் தமக்கு எதிராக சட்டமா அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் சதித்திட்டம் என்ற குற்றச்சாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என தீர்ப்பளிக்குமாறு கோரி யோசித ராஜபக்ச சீராய்வு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரரான யோசித ராஜபக்ச சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி கபில் ஃபாரிஸ் விடயங்களை முன்வைத்ததுடன் சட்டமா அதிபர் சார்பில் பிரதி மன்றாடியார் நாயகம் ஜனக பண்டார விடயங்களை முன்வைத்தார். இதனையடுத்து விசாரணைகளை நிறைவு செய்த நீதி அரசர்களான அமல் ரணராஜா மற்றும் சுமுது பிரேமச்சந்திர ஆகியோரை கொண்ட மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் கட்டளையை எதிர்வரும் 3ஆம் தேதிக்கு அறிவிப்பதாக தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் மீள்வருகையானது எதிர்க்கட்சிகளுக்கு பாரிய பலமாக அமையும் என முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவின் மீள் அரசியல் பிரவேசம் குறித்து ஊடகவியலாளர்கள் முன்வைத்த கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போதே பிவித்துறை உரிமை தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன்பில இவ்வாறு வெளிப்படுத்தியுள்ளார். கடந்த காலங்களில் பொதுவெளியில் பகிரங்கமாக அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபாடு காட்டாத போதும் ரணில் விக்ரமசிங்க அரசியல் களத்தை விட்டு முற்றாக ஒதுங்கி இருக்கவில்லை என முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். தமது கட்சி பல்வேறு தடவைகள் நேரிலும் தொலைபேசி வழியாகவும் அரசியல் செயற்பாடுகள் குறித்து கலந்துரையாடியுள்ளோம் எனவும் அடிக்கடி சந்தித்துக் கொண்டுள்ளதாகவும் இவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த வகையில் அவர் ஆர்ப்பாட்டமின்றி அரசியல் செயற்பாடுகளை மேற்கொண்டிருந்தார் எனவும் தற்போது மீண்டும் பொதுவழி அரசியல் செயற்பாடுகளுக்கு திரும்பி வர உத்தேசித்துள்ளார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அந்த விடயம் உண்மையில் எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை பெரும் பலமாக அமையும் எனவும் உதய கம்மன்பில குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ள நிலக்கரியில் மோசடி இடம்பெற்றுள்ளதா என ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி ஆணைக்குழு லக்விஜய மின் உற்பத்தி நிலையத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்துள்ளனர்.
2009ஆம் ஆண்டு முதல் இதுவரையிலான காலப்பகுதியில் நிலக்கரி இறக்குமதியின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்துவதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் TV பத்லசேன உள்ளிட்ட விசாரணை அதிகாரிகள் கடந்த 14ஆம் திகதி நுரைச்சோலை லக்விஜயம் மின் உற்பத்தி நிலையத்திற்கு கண்காணிப்பு பயணம் ஒன்றை மேற்கொண்டனர். இங்கு மேற்கொள்ளப்பட்ட கள பரிசோதனையின் போது நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டது முதல் நிலக்கரி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் வரை முழுமையான செயல்முறையை அவதானித்தனர். நிலக்கரி இறக்குதல், சேமித்து வைத்தல், எழுமாறான மாதிரிகளை பெறுதல், மாதிரி பரிசோதனை மற்றும் பிரதான கட்டுப்பாட்டு அறையின் செயற்பாடுகள் போன்ற விடயங்கள் குறித்து விசாரணை அதிகாரிகள் கவனம் செலுத்தினார்கள். இலங்கையில் நிலக்கரி சார்ந்த மின் உற்பத்தி செயல்முறை ஆரம்பிக்கப்பட்ட காலம் முதல் இந்த ஆண்டு ஏப்ரல் 16ஆம் தேதியுடன் முடிவடைந்த காலப்பகுதிக்குள் அரசாங்கத்திற்கு உரிய வரையறுக்கப்பட்ட இலங்கை நிலக்கரி நிறுவனம் அல்லது அது சார்ந்த நிறுவனங்களினால் இலங்கைக்கு நிலக்கரி இறக்குமதி செய்யப்படும் போதும் மற்றும் மின்சார உற்பத்தியின் போதும் முறைகேடுகள் அல்லது சட்டவிரோத செயல்கள் ஏதேனும் இடம்பெற்றுள்ளனவா என்பதை ஆராய்ந்து பார்ப்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் இந்த ஆணைக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் கடன் சுமை கடந்த 16 மாத கால பகுதிக்குள் 28 டிரில்லியன் ரூபாவில் இருந்து 35 டிரில்லியன் ரூபாவாக அதிகரித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போதுள்ள பொருளாதார நிலைமை குறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த 76 வருட கால பகுதியில் நாட்டின் ஒட்டுமொத்த கடன் சுமை 28 டிரில்லியன் ரூபாவாக காணப்பட்டது. ஆனால் தற்போதைய குறுகிய கால பகுதிக்குள் அது மேலும் 7 டிரில்லியன் ரூபாவினால் அதிகரித்துள்ளது. இதுகுறித்து நான் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினேன். கடன் வாங்கி அரசாங்கம் நடத்த தேவையில்லை என்று கூறியவர்கள் இன்று எங்களை விடவும் அதிகமான கடன்களை பெற்றிருக்கின்றார்கள். அரசாங்க தரப்பினர் அன்று 1 டிரில்லியன் என்று குறிப்பிட்டு வந்த தொகையானது தற்போது 500 மில்லியனாக குறைவடைந்துள்ளது. நாட்டின் உண்மையான பொருளாதார நிலைமை என்ன என்பதை மக்கள் எதிர்காலத்தில் புரிந்து கொள்வார்கள். என்ன நடக்கப் போகின்றது என்பதை நாட்டின் மக்களே உணர்ந்து கொள்ளும் காலம் தூரத்தில் இல்லை. இலங்கையில் அதிகரித்து வரும் யானை மனித மோதல்களை கட்டுப்படுத்துவதற்காக புதிய தேசிய செயற்திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த ஸ்ரீலங்கா அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. சுற்றாடல் அமைச்சினால் சமர்ப்பிக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இலங்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் காரணமாக காட்டு யானைகளின் வழக்கமான புலம்பெயர் இடைமாறு வழிகளும் அவைகளின் புகலிடங்களும் முற்றாக அழிந்து போயுள்ளன. இதன் காரணமாக இலங்கையின் 25 மாவட்டங்களில் 19 மாவட்டங்களும் 341 பிரதேச செயலக பிரிவுகளில் 134 பிரிவுகளும் இந்த யானை மனித மோதலினால் நீண்ட காலமாக பாதிக்கப்பட்டுள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட காட்டு யானைகளின் கணிப்பீட்டின்படி இலங்கையில் 7450 காட்டு யானைகள் வாழ்ந்து வருவதாக கணிப்பிடப்பட்டுள்ளது. இந்த யானை மனித மோதல்களின் காரணமாக ஆண்டுதோறும் அதிகளவிலான மனித உயிர்களும் காட்டு யானைகளும் உயிரிழப்பதாக பதிவாகியுள்ளது. அத்துடன் காட்டு யானைகளின் ஊடுருவலால் வருடாந்தம் ஆயிரக்கணக்கான சொத்துக்களுக்கும் சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. இந்த நிலையில் யானை மனித மோதலை குறைப்பதற்காக கடந்த 2020ஆம் ஆண்டிலேயே தேசிய செயற்பாட்டு திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் தற்போதைய காலகட்டத்தில் நிலவும் யானை மனித மோதல் நிலைமைகள் 2020ஆம் ஆண்டின் சூழ்நிலைகளுடன் ஒப்பிடுகையில் பெரிதும் மாற்றமடைந்துள்ளன. இதனாலேயே தற்போதைய சூழலுக்கு பொருத்தமான புதியதொரு தேசிய செயற்பாட்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியம் அடையாளம் காணப்பட்டு அதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. திருகோணமலை புல்மோட்டை பகுதியில் தொல்பொருள் பிரதேசமாக கருதப்படும் பாறையை 20 மில்லியன் ரூபாவிற்கு விற்பனை செய்ய முயன்ற 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புல்மோட்டை காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது தொல்பொருள் பிரதேசமாக கருதப்படும் பாறையை விற்க முயன்ற 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் 29 மற்றும் 57 வயதுடைய புளியங்குளம், ஈச்சலம்பற்று மற்றும் திருகோணமலை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும் அந்த பாறை மேலதிக ஆய்விற்காக காவல்துறையினரின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது. திருச்சி கிழக்கு தொகுதியில் முதலமைச்சர் விஜய் வெற்றி பெற்றதை எதிர்த்து அந்த தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் இனிகோ இருதயராஜ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். விஜய் மீது வருமான வரி தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அதனை வேட்பு மனுவில் மறைத்ததாகவும் இதனால் தன்னை வெற்றி பெற்றவராக அறிவிக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். நடைபெற்று முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் விஜய் திருச்சி கிழக்கு, பெரம்பூர் என 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். 2லும் வெற்றி பெற்ற நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதியிலிருந்து விலகியிருந்தார். விரைவில் அந்த தொகுதி உட்பட இன்னும் 4 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது.
இந்த நிலையில் புலிப்பட வருவாயை மறைத்ததாக விஜய் மீது இருக்கும் வருமான வரி வழக்கை வேட்பு மனுவில் மறைத்ததாக இனிகோ இதயராஜா குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து சி விஜயபாஸ்கர் இன்று விலகியுள்ளார். இவர் நாளை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையவுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக படுதோல்வியை தழுவிய நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, CV சண்முகம் உள்ளிட்டோருடன் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சி விஜயபாஸ்கர் போர்க்கொடி தூக்கினார். தாவேகா ஆட்சிக்கு ஆதரவளித்து சட்டமன்றத்தில் வாக்களித்தார். இதனால் புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்து விஜயபாஸ்கரை நீக்கி புதிய மாவட்ட செயலாளரை எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இந்நிலையில் சபாநாயகர் JCD பிரபாகரை சந்தித்து கடிதம் வழங்கியதைத் தொடர்ந்து சி விஜயபாஸ்கரின் பதவி விலகல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக சபாநாயகர் அறிவித்தார். இதனால் அதிமுகவின் பலம் 42ஆக குறைவடைந்துள்ளது. ஏற்கனவே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேர் தங்களின் உறுப்பினர் பதவியிலிருந்து விலகி தாவே கழகத்தில் இணைந்து கொண்டுள்ளனர். தற்போது விஜயபாஸ்கரும் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகியமையினால் விராலிமலை தொகுதியிலும் இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் திருச்சி கிழக்கு தொகுதி உட்பட தமிழகத்தில் இடைத்தேர்தல் நடைபெறும் தொகுதிகளின் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது. இதனிடையே நாளை தாவேகாவில் இணைய விஜயபாஸ்கர் முடிவு செய்துள்ளதாகவும் தொகுதி மக்களின் கருத்தை கேட்டு இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஹோர்மோஸ் நீரிணை கட்டணங்கள் எதுவுமின்றி போருக்கு முன்னர் இருந்த நிலைமையைப் போல எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முழுமையாக மீண்டும் திறக்கப்படும் என அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் கூறினாலும் ஈரான் அந்த முக்கிய நீர்வழி பாதையில் ஒரு கட்டணத்தை வசூலிக்கும் வகையில் ஒப்பந்தத்தில் இறுதி நேரத்தில் ஒரு செருகலை தந்திரோபாயமாக ஒரு பெயரில் செருகி வெற்றி பெற்றுள்ளதாக கருதப்படுகிறது. சுங்க கட்டணங்கள் என்ற பெயரில் ஈரான் ஏற்கனவே வசூலிக்கும் இந்த கட்டணம் இனி சர்வீஸ் சார்ஜ் எனப்படும் சேவை கட்டணம் என்ற பெயரில் இன்னும் 2 மாதங்களுக்கு பின்னர் வசூலிக்கப்படும் வகையில் ஈரான் இந்த திட்டத்தை புகுத்தியுள்ளதாக தெரிகின்றது. ஐநாவின் சர்வதேச கடல்சார் சட்டங்கள் மற்றும் சர்வதேச கடல் வழி போக்குவரத்து விதிகளின்படி சர்வதேச நீர்நிலைகளுக்கு எந்த நாடும் வரிகளை வசூலிக்க முடியாது. அவ்வாறான நகர்வுகள் கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளதால் ஈரான் இப்போது இந்த கட்டணத்தை வரி என காட்டாமல் கடல்சார் சேவைகளுக்கான கட்டணமாக வடிவமைத்துள்ளது. அமெரிக்காவும் அதற்கு அங்கீகாரம் அளித்துள்ளதாக தெரிகின்றது. ஹோர்முஸ் நீரிணையால் செல்லும் கப்பல்களுக்கு வழிகாட்டுவது, உதவி செய்வது, பாதுகாப்பு வழங்குவது, மீட்பு நடவடிக்கைகளுக்கு தயாராக இருப்பது, கடற் சுற்றுச்சூழலை பேணுவதற்காகவே இந்த கட்டணம் என ஈரான் குறிப்பிடும் எதிர்வரும் வெள்ளியன்று பகிரங்கப்படும் ஒப்பந்தத்தில் இந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டால் அது ஈரானுக்குரிய வெற்றியாக பார்க்கப்படும். இந்த நிலையில் ஈரானுடனான இந்த பூர்வாங்க ஒப்பந்தத்தை வெள்ளிக்கிழமைக்கு முன்னர் வெளியிட டொனால்ட் ட்ரம்ப் முடிவு செய்யலாம் என அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் இன்று குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் ஈரானுடனான இந்த பூர்வாங்க ஒப்பந்தத்தை வெள்ளிக்கிழமைக்கு முன்னர் வெளியிட டொனால்ட் ட்ரம்ப் முடிவு செய்யலாம் என அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் இன்று குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்புடன் சுமூகமற்ற உறவை கொண்டிருந்த ஜெர்மனி அதிபர் ஃப்ரெட்ரிக் பெர்ஸ் இன்று ட்ரம்புக்கு பின்புறத்தில் ட்ரம்பின் பெயரும் 47 என்ற எண்ணும் பொறிக்கப்பட்ட ஒரு கால்பந்தாட்ட மேலங்கியை பரிசாக வழங்கியுள்ளார். பிரான்சின் எவியோன் நகரில் நடைபெறும் G7 மாநாட்டு மேசையில் ட்ரம்ப் அமர்ந்தபோது மெர்ஸ் அந்த மேலங்கியை அவருக்கு பரிசளித்ததும் ட்ரம்ப் அதை ஒரு நிழற்படத்திற்காக உயர்த்தி பிடித்து காண்பித்தார். இந்த வெள்ளை அங்கி தற்போது நடைபெற்று வரும் உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டியில் ஜெர்மனியின் தேசிய அணி அணிந்து வரும் அதே மேலங்கியின் தோற்றத்தில் இருந்தது. ஈரானிய போரில் எந்தவொரு வியூகமும் இல்லாமல் அமெரிக்கா இறங்கியதாக ஜெர்மன் அதிபர் விமர்சித்தமையை அடுத்து ட்ரம்பும் கடுமையாக அவரை விமர்சித்திருந்ததுடன் மெர்ஸ் ஜெர்மனியின் குடிவரவு மற்றும் எரிசக்தி துறைகளை சரி செய்வதிலும் அதிக நேரத்தை செலவிட வேண்டும் என எள்ளலாக குறிப்பிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை, கைதை தடுக்க கோரி கோட்டாபய நீதிமன்றத்தில் மனு. ரணிலின் அரசியல் மீள்வருகை எதிர்க்கட்சிகளுக்கு பாரிய பலம், உதயகம்பன்பில தெரிவிப்பு. 35 டிரில்லியன் ரூபாவாக உயர்ந்த இலங்கையின் கடன் சுமை, மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்கிறார் தயாஸ்ரீ. தொல்பொருள் பாறையை 20 மில்லியன் ரூபாவிற்கு விற்க முயன்ற 5 பேர் கைது, திருகோணமலையில் சம்பவம். திருச்சி கிழக்கில் முதல்வர் விஜயின் வெற்றி, திமுக வேட்பாளர் இனிகோ சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. ஹோர்முஸ் நீரிணையில் கட்டணம் வசூலிக்க தந்திரோபாய ஒப்பந்தம்,
ஈரானின் ரகசிய நகர்வு. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.